5th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 துணை பாடத்தில் என்ன சத்தம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது. ஆப்ஷன் இ ஆன்சர் மரபு. செகண்ட் ஒன், யானை டேஸ். ஆன்சர் பிளிரும். யானை பிளிரும். தேர்ட் ஒன், ஆந்தை அலரும் என்பது டேஸ். ஆப்ஷன் ஆன்சர் ஒலி மரபு. ஃபோர்த் ஒன், புலியின் இளமை பெயர் டேஸ். ஆப்ஷன் ஆன்சர் புலிப்பரல். ஃபிஃப்த் ஒன், பூ பறித்தால் என்பது டேஸ். ஆப்ஷன் ஆன்சர் வினை மரபு. ஆப்ஷன் ஆ ஒலி மரபுகளை பொருத்துக. விடை. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கம். சிங்கம் முழங்கும். செகண்ட் ஒன் அணில் கீச்சிடும். தேர்ட் ஒன் மயில் அகவும். ஃபோர்த் ஒன் குயில் கூவும். ஃபிஃப்த் ஒன் குரங்கு அலப்பும். ஆப்ஷன் இ உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒலி மரபை வட்டமிடுக. விடை. மயில் அகவும். செகண்ட் ஒன் கிளி பேசும். தேர்ட் ஒன் குரங்கு அலப்பும். ஃபோர்த் ஒன் ஆடு கத்தும். ஃபிஃப்த் ஒன் குயில் கூவும். சிக்ஸ்த் ஒன் யானை பிளிரும். ஆப்ஷன் இ வினை மரபுகளை பொருத்துக. விடை. ஃபர்ஸ்ட் ஒன் நீர் குடித்தான். செகண்ட் ஒன் முறுக்கு தின்றான். தேர்ட் ஒன் உணவு உண்டான். ஃபோர்த் ஒன் அம்பு எய்தான். ஃபிஃப்த் ஒன் பூ பறித்தாள். ஆப்ஷன் ஒலி மரபு சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் சீரும். செகண்ட் ஒன் கீச்சிடும். தேர்ட் ஒன் கூவும். ஃபோர்த் ஒன் கரையும். ஃபிஃப்த் ஒன் குரைக்கும். சிக்ஸ்த் ஒன் முரளும். இந்த பிக்சர்ஸை பார்த்து அதுக்கேற்ற ஆன்சர்ஸை அவங்களோட சவுண்ட் எப்படி இருக்கோ அதை எழுதணும். ஆப்ஷன் வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் மரபு என்றால் என்ன? விடை. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. செகண்ட் கொஸ்டின், பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன? விடை. பாடப்பகுதியில் ஒலி மரபு, இளமை பெயர் மரபு, வினை மரபு, உறுப்பு பெயர் மரபு, இருப்பிட மரபு சொற்கள் என 5 வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன. தேர்ட் கொஸ்டின், ஒலி மரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருக. விடை. ஃபர்ஸ்ட் ஒன் குயில். குயில் கூவும். செகண்ட் ஒன் மயில். மயில் என்ன பண்ணும்? அகவும். தேர்ட் ஒன் நாய் குரைக்கும். ஃபோர்த் ஒன் ஆடு கத்தும்.